நண்பர்களே வணக்கம். பரபரப்பான தமிழகத்தின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் கோயம்புத்தூர் மாநகரத்தில் மக்களின் அன்றாட பயணங்களை கண்டறிந்து கொண்டிருக்கிறோம். சிறிது மழையோடு வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமையாயினும் மக்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியில் முதன்மை பெற்ற மாவட்டமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் மும்பைக்கு நிகராக தொழில் வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு உருவாக்கி தரக்கூடிய மாவட்டமாக இருக்கிறது. ஒரு தனித்த மாநகராட்சியாக இருந்தாலும் கூட குறிப்பாக கொங்கு மண்டலத்திலே கோயம்புத்தூரின் பங்களிப்பு என்பது மிகுந்த முக்கியமானது. கல்விக்கும் இங்கே குறையில்லை. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய வேளாண் பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், மற்ற முதன்மை வாய்ந்த கல்லூரிகளாக இருக்கட்டும், கோவை மாநகருக்கென்று ஒரு தனி இடம் இருக்கிறது. குறிப்பாக கேரள எல்லையை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய இந்த மாவட்டம் மிகுந்த குளிரோடு, இதமான குளிரோடு என்றென்றைக்கும் இருக்கும். அது அனைவரும் அறிந்தது. அருகிலே பாலக்காடு எல்லையில் இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தில் ஓரிரு நாள் தங்கியிருந்து சுற்றி செல்வதும் பலருக்கும் பிடித்தமான ஒன்று. மருதமலை முருகனும் இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். ஆக அற்புதமான தொழில் வளத்தோடு பொருளாதார ரீதியாக குறிப்பாக பட்டயதாரிகள், டிப்ளமா பட்டயதாரிகள், பிஇ பட்டதாரிகளுக்கு எப்படியும் ஒரு வேலை கிடைக்கும் என்று நம்பி அந்த இளைஞர்கள் இந்த மாநகரத்திற்கு வருகிற பொழுது நிச்சயமாக அவர்களுக்கான ஒரு வேலையை இந்த மாநகரம் தந்து கொண்டிருக்கிறது. அருகிலே திருப்பூர் மிகப்பெரிய தொழில் நிறுவனமாக மாவட்டமாக இருந்தாலும் குறிப்பாக எந்திரவியல் படிப்பு, இயந்திரவியல், மின்னியல் படிப்பு போன்ற தொழில் படிப்புகளுக்கு அந்த பட்டயதாரர்களுக்கான நல்வாய்ப்பை தரக்கூடிய ஒரு மாவட்டமாக, மாநகரமாக இந்த கோயம்புத்தூர் இருக்கிறது. கிராமப்புறத்தில் குறிப்பாக தென் மாவட்ட பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலரும் இங்கே தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொழிலாளர்களாகவும் மேற்பார்வையாளர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தென் மாவட்ட பகுதியை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இங்கே பேக்கரி தொழில் அதிகமாக வைத்திருக்கிறார்கள். இங்கே ஒரு பொதுவாக ஒரு அமைதியான ஒரு மாநகரமாக, மிகவும் கல்விக்கும் தொழில் முதன்மை மட்டும்தான் இங்கே நோக்கம். உழைப்பிற்கு முதன்மை தரக்கூடிய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உங்களை எல்லாம் இந்த இதமான காலை பொழுதோடு சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.